Hey guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளைடன்ல இருக்க 6th யூனிட்ல இருக்கிற நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் டு த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? லாஸ்ட் வீடியோல இதோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்தோம். எதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான யூனிட்ஸ் அப்படின்றத வந்து கிளைடன் புக்ல வந்து யூனிட்ஸ் வைஸா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டா இருக்கிற 6th யூனிட் என்ன அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் டு த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இத தான் இந்த யூனிட்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே நியூக்ளியோஃபைல். ஓகே நியூக்ளியோஃபைல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நியூக்ளியோஃபைல் அப்படின்றது ஒரு எலக்ட்ரான்ஸ் ரிச் ஸ்பீசிஸ். ஓகே எலக்ட்ரான்ஸ் ரிச் ஸ்பீசிஸ். ஓகே நியூக்ளியோஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நியூக்ளியோஃபைல் அப்படின்றது ஒரு எலக்ட்ரான்ஸ் ரிச் ஸ்பீசிஸ். எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். எலக்ட்ரான்ஸ் ரிச் ஸ்பீசிஸ். ஓகே அதே போல எலக்ட்ரோஃபைல் அப்படின்றது என்ன அப்படின்னா E+ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். ஓகே இப்போ எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்ஸ் ரிச் ஸ்பீசிஸ் அப்படின்றப்ப நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸ் எல்லாம் என்ன சொல்லலாம்? எலக்ட்ரான்ஸ் ரிச் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் F-, Br-, Cl-, Cn-. ஓகே அதே போல lone pair containing molecules. okay example NH3 ammonia NH3. okay என்ன இருக்கு? lone pair. okay H2O இதெல்லாம் வந்து என்னது? நியூக்ளியோஃபைல்ஸ். ஓகே எலக்ட்ரான்ஸ் ரிச் ஸ்பீசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸா இருக்கணும். ஓகே ஆர் எப்படி இருக்கணும் அப்படின்னா லோன் பேர் எலக்ட்ரான்ஸோட இருக்கிற மாலிக்யூல்ஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ரிச் ஸ்பீசிஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே இதே போல எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். ஓகே எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். இந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸ். ஓகே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸ் உள்ள ஆட்டம் மாலிக்யூல்ஸ் எல்லாம் என்ன சொல்லலாம்? எலக்ட்ரான்ஸ் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸ். ஓகே Br+, ஓகே Cl+. ஓகே அதே போல incomplete octet. ஓகே incomplete octetல இருக்கிற மாலிக்யூல்ஸ் என்னன்னு சொல்லலாம்? அதுவும் ஒரு எலக்ட்ரோஃபைல்ஸ் வந்து சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் BF3, BCl3, AlCl3. ஓகே AlCl3 இதெல்லாம் வந்து என்னது? எலக்ட்ரோஃபைல்ஸ். ஓகே எலக்ட்ரான்ஸ் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். இங்க வந்து incomplete octet BF3 மாலிக்யூல்ஸ்ல என்ன இருக்கு? incomplete octet 6 electrons மட்டும் தான் இருக்கும். vacant p orbitals இருக்கும் இல்லையா? ஓகே vacant p orbitals இருக்கும். அதனால இதுவும் என்னதான் ஒரு electron deficient species அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா boron இருக்கு. ஓகே boron 3 fluorine atoms. ஓகே இப்போ இதுல என்ன இருக்கும்? ஓகே boronல ஒரு empty p orbitals வந்து இருக்கும். ஓகே MgP orbitals. ஓகே இப்போ இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு 2 electrons, இங்க ஒரு 2 electrons, இங்க ஒரு 2 electrons. டோட்டலி 6 electrons மட்டும் தான் இருக்கு. ஓகே ஒரு மாலிக்யூல்ஸ் வந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? 8 electrons ஓட இருக்கணும். ஆக்டேட் வந்து எப்படி இருக்கணும்? ஃபுல் ஃபில்லா இருக்கணும். இங்க நமக்கு வந்து எப்படி இருக்கு? 6 electrons ஓட தான் இருக்கு. இன்னும் 2 electrons வேணும். அதனால தான் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா incomplete octet அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே incomplete octet. This is the MgP orbitals. ஓகே MgP orbitals. ஓகே இதெல்லாம் வந்து எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே இப்போ இந்த நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு எப்படி இந்த கார்பனைல் குரூப்ஸ்ல எப்படி அடிஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே இதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸோட மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஓகே மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் தியரி. ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸோட மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஓகே C
டபுள் பாண்ட் ஓ ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்குவோம். ஓகே, சி டபுள் பாண்ட் ஓ ஹெச். ஓகே, இதான் வந்து ஃபார்மால்டிஹைடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கு? 1 2 3 சிக்மா பாண்ட் இருக்கு. ஓகே, கார்பன் கண்டெய்னிங் 3 சிக்மா பாண்ட் அண்ட் 1 பை பாண்ட்ஸ் அப்படின்றதோட இருக்கு. அதே போல் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 லோன் பேர் 1 சிக்மா பாண்ட் 1 பை பாண்ட்ஸ். ஓகே, டோட்டலி இது வந்து எப்படி இருக்கு? sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு. இதுவும் எப்படி தான் இருக்கு? sp2 ஹைபிரிடைசேஷன்ல வந்து இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் 1s2. ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபில் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து 2s, அதுக்கடுத்து 2p ஆர்பிட்டால்ஸ். ஓகே, 2p ஆர்பிட்டால்ஸ். ஓகே, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1s2 2s2 2p2 அப்படின்றது இருக்கும். ஓகே, இதான் வந்து என்னது? கார்பன். ஓகே, கார்பன் இது வந்து என்ன ஆக போகுது? sp2 ஹைபிரிடைசேஷன்ஸ்க்கு எப்படி இன்வால்வ் ஆக போகுது அப்படின்றத வந்து பார்த்தலாம். we need நமக்கு என்ன தேவை அப்படின்னா 1 2 3 சிக்மா பாண்ட் வந்து தேவை, 1 பை பாண்ட்ஸ் வந்து தேவை. ஓகே, அப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2s 2p இதுதான் வந்து என்னது? வேலன்ஸ் ஷெல். இதுல இருந்தா என்ன ஆக போகுது? எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்ன ஆக போகுது? ஷிஃப்ட் ஆகிட்டு சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் பை பாண்ட்ஸை எப்படி இதில் வந்து ஓவர்லாப்பிங் பண்ணுது அப்படின்றத வந்து பார்த்தலாம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பை பாண்ட்ஸ் வந்து தேவை. இப்போ இந்த 1 பை பாண்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா ஓகே, இந்த இதில் இருக்கிற 1 p ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன ஆயிரும் அப்படின்னா அன்ஹைபிரிடைஸ்டா ஹையர் எனர்ஜி லெவலுக்கு வந்து போயிடும். ஓகே, ஹையர் எனர்ஜி லெவல். ஓகே, p ஆர்பிட்டால்ஸ். ஓகே, இப்போ இதில் இருக்கிற this is 2s, இந்த 2s இதில் இருக்கிற ரெண்டு 2p தான் என்ன ஆக போகுது? சிக்மா பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகுது. ஓகே, அப்போ அதனால ஓகே, s ஒரே ஒரு SA, அதுக்கடுத்து pல வந்து என்ன ஆகுது? 2 1 2 இன்வால்வ் ஆகிறதுனால p பவரில் 2. ஓகே, 1 வந்து எப்படி இருக்கும்? அன்ஹைபிரிடைஸ்டு p ஆர்பிட்டால்ஸாக இருக்கும். ஓகே, இந்த 1s ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கும்? அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, 1s ஆர்பிட்டால்ஸ். ஓகே, 1s ஆர்பிட்டால்ஸில் உள்ள 2 எலக்ட்ரான்ஸ் 1 2 அவ்வளோதான். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்? சிக்மா பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, இதுலேருந்து இந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த p ஆர்பிட்டால்ஸ்க்கு வந்து போக போகுது. பை பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் எது அப்படின்னா இது. ஓகே, அப்போ இங்கே ரிமைனிங் வந்து s ஆர்பிட்டால்ஸில் என்ன இருக்கும்? ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரான்ஸ், அதுக்கடுத்து இந்த ரெண்டு pல உள்ள இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ், இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ். ஓகே, அவ்வளோதான். இது வந்து this p orbitals is unhybridizedல இருக்கு. இது எப்படி இருக்கு? ஹைபிரிட்ல இருக்கு. எப்படி இருக்கு? sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு. ஓகே, sp2 ஹைபிரிடைசேஷன். ஓகே, அவ்வளோதான். சரிங்களா, இதுதான் வந்து கார்பனோட ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதே போல் ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தலாம். இப்போ ஆக்சிஜனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜனுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஆக்சிஜனுக்கு வந்து 1s2 2s 2p அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணிடலாம். 1s2 2s2 2p4. ஓகே, இப்போ இது என்ன ஆக போகுது அப்படின்னா ஹைபிரிடைஸ்டுக்கு வந்து இன்வால்வ் ஆக போகுது. சரிங்களா, ஹைபிரிடைசேஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆக போகுது. இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 லோன் பேர், 2 லோன் பேர் நமக்கு வந்து வேணும், ஒரு சிக்மா பாண்ட் வேணும், 1 பை பாண்ட்ஸ் வந்து வேணும். ஓகே, அப்போ அந்த 1 பை பாண்ட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம்? அன்ஹைபிரிடைஸ்டாக டாப்பில் வந்து ரைட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஒரு p ஆர்பிட்டால்ஸ் இங்கே வந்து ரைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த எஸ்ஸும் இந்த 2s ஆர்பிட்டாலும் இந்த 2p ஆர்பிட்டால்ஸில் உள்ள இந்த 2 என்ன ஆக போகுது? ஹைபிரிடைஸ்ட் ஆக போகுது. ஓகே, ஹைபிரிடைஸ்ட் ஆக போகுது. அப்போ s
ஓகே இந்த 2p ஓகே அப்போ இதில் 2 p ஆர்பிட்டால்ஸ் ஓகே p பவர் 2 ஓகே இந்த 1s ஆர்பிட்டால்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும் 1s ஓகே s ஆர்பிட்டால்ஸ் இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே ஃபில் பண்ணிடலாமா ஓகே இந்த 1sல உள்ள 2 எலக்ட்ரான்ஸ் ஓகே இந்த 2s and 2p வந்து என்ன ஆகுது கம்பைன் ஆகுது 1 வந்து எப்படி இருக்கும் அன்ஹைபிரிடைஸ்டா இந்த ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் ஓகே அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண போகிறோம் OP ஆர்பிட்டால்ஸ் ஓ மை காட் 1s to 2s to 2p4 அவ்வளோதான் சரிங்களா 2p5 கிடையாது 2p4 இவ்வளோ தான் ஓகே நெக்ஸ்ட் இப்போ டோட்டலி எத்தனை எலக்ட்ரான்ஸ் பாருங்க 1 2 3 4 5 6 இப்போ இதில் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம் ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது 5 எலக்ட்ரான்ஸ் ஓகே அப்போ 5 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதில் ஃபில் பண்ணுறோம் 1 2 3 4 5 ஓகே அவ்வளோ அப்போ இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திஸ் 2 வந்து என்ன அப்படின்னா லோன் பேர் இந்த 2 லோன் பேர் தான் இது this will be form a sigma bond and this will be form a pi bond okay அப்ப இதோட ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங் வந்து பார்க்கலாமா அப்ப இதுவும் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் இதுவும் வந்து என்னதான் sp2 ஹைபிரிடைசேஷன் தான் இருக்கு ஓகே இப்போ இந்த ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங் வந்து பார்த்தலாம் ஓகே கார்பன் ஓகே என்னது என்ன ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு sp2 ஹைபிரிடைஸ்ட்ல இருக்கு ஓகே sp2 ஹைபிரிடைசேஷன்ல ஓகே ஓகே sp2 அதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு இதுல ஒரு எலக்ட்ரான்ஸ் ஓகே ஒன்னு வந்து எப்படி இருக்கு unhybridized p orbitals இருக்கு ஓகே unhybridized p orbitals ஓகே இது வந்து என்னது unhybridized p orbitals ஓகே this is unhybridized p orbitals அதுல உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் அந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் ஓகே அவ்வளவு கார்பனுக்கு வந்து ரைட் பண்ணிட்டோம் இதே போல நெக்ஸ்ட் ஆக்ஸிஜனுக்கு வந்து ரைட் பண்ணிடலாமா இதே போல ஆக்ஸிஜன் இதுவும் என்ன ஹைபிரிடைசேஷன்ல தான் இருக்கு sp2 ஓகே அப்ப sp2 அப்படின்றப்ப 1 sigma bond 2 lone pair ஓகே அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணிடலாமா ஓகே இந்த 2 lone pair 1 2 இது 1 2 இந்த ரெண்டு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது இது ஓகே அவ்வளோ next unhybridized p orbitals okay unhybridized p orbitals அதுல உள்ளது எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் ஓகே அவ்வளோ நெக்ஸ்ட் ஹைட்ரஜனோட 1s orbitals s orbitals எப்படி இருக்கும் spherical shape s orbitals like 1s orbitals ஓட shape ஹைட்ரஜனுக்கு உள்ளது this is 1s orbitals ஹைட்ரஜனோட atomic number 1 அதோட electronic configuration 1s1 அப்படினு இருக்கும் அப்ப ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் s orbitals அந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் இது வந்து another 1s orbitals அதுல உள்ள ஒரு எலக்ட்ரான்ஸ் ஓகே அவ்வளவுதான் ரெண்டு ஹைட்ரஜனுக்கு வந்து ரைட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ பாத்தீங்க அப்படினா this 1s orbital this sp2 hybridized orbital எப்படி ஓவர்லாப்பிங் ஆயிருக்கு axially overlapping அதான் வந்து என்னது சிக்மா பாண்ட் ஓகே இப்போ ஆர்பிட்டால்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஒரு s ஆர்பிட்டாலும் பிளஸ் ஒரு p ஆர்பிட்டால்ஸும் இருக்கு அப்படினா அது axially overlapping ஆச்சு அப்படினா இது ஒரு s ஆர்பிட்டால்ஸ் இது வந்து என்னது p ஆர்பிட்டால்ஸ் என்ன பாண்ட்ஸ் கிடைக்கும் அப்படினா சிக்மா பாண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஓகே இதே போல ஒரு p ஆர்பிட்டால்ஸ் இருக்கு பிளஸ் another one p ஆர்பிட்டால்ஸ் இருக்கு அப்படினா p ஆர்பிட்டால்ஸ் ஓகே என்ன பண்ண போறோம் அப்படினா axial ல வந்து கொடுக்க போறோம் axial ஓகே அப்ப axial this is one p orbitals this is another one p orbitals ஓகே இது என்னது சிக்மா பாண்ட் axially overlapping இதே this இந்த p orbitals இந்த p orbitals என்ன பண்ண போறேன் அப்படினா side ways ல வந்து கொடுக்க போறேன் side way ல கொடுத்திருந்தேன் அப்படினா இப்போ இதுதான் side way ஓகே
ஓகே ப்ளஸ் இப்படி இருக்குது, இதுவும் பி ஆர்பிட்டால்ஸ் தான், இதுவும் பி ஆர்பிட்டால்ஸ் தான். இப்படி ஓவர்லாப்பிங் ஆச்சு என்னது 5 bonds வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே 5 bonds. ஓகே ஆக்சியலி ஓவர்லாப்பிங் ஆச்சு, 2 ஆர்பிட்டால்ஸ் வந்து ஆக்சியலி ஓவர்லாப்பிங் ஆச்சு அப்படின்னா சிக்மா பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதே இது லேட்ரல் ஓவர்லாப்பிங் சைடு வேஸ்ல வந்து ஓவர்லாப்பிங் ஆச்சு அப்படின்னா 5 bonds வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே 5 bonds. ஓகே இப்போ நமக்கு வந்து என்ன இருக்கு, ஆக்சியலி ஓவர்லாப்பிங் therefore this is sigma bond, this is sigma bond, this is also sigma bond. இந்த sp2 hybrid orbital இந்த sp2 hybrid orbitals எப்படி ஓவர்லாப்பிங் ஆயிருக்கு sp2. ஓகே sp2 இது என்னது sp2 அதெல்லாம் சரிங்களா. ஓகே இது எப்படி இருக்கு axially overlapping therefore this is also sigma bond. ஓகே this is also sigma bond. ஓகே இது ரெண்டு வந்து லோன் பேர். இப்போ இந்த p ஆர்பிட்டால்ஸும் இந்த p ஆர்பிட்டால்ஸும் எப்படி ஆக போகுது, சைடு வேஸ்ல வந்து ஓவர்லாப்பிங் ஆக போகுது. this is sideways overlapping. ஓகே sideways என்ன இருக்குன்னு பாருங்க, sideways overlapping அப்படி sideways overlapping ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன பாண்ட்ஸ் வந்து கிடைக்கும், 5 bonds வந்து கிடைக்கும். 5 bonds. ஓகே 5 bonds. அவ்வளோ இது ஒரு p ஆர்பிட்டால்ஸ், இது ஒரு p ஆர்பிட்டால்ஸ். எப்படி ஓவர்லாப்பிங்னா 5 bonds வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே அவ்வளோ இப்படி தான் வந்து என்ன ஆகும், இந்த 5 bonds வந்து ஃபார்ம் ஆகும். அதே போல் சிக்மா பாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு எப்படி இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் அட்டாக் பண்ணுது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஓகே okay carbonyl compound C double bond O. okay H இது வந்து sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும், அது நமக்கு தெரியும். ஓகே sp2 ஹைபிரிடைசேஷன்ஸ். ஓகே sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும், அது பாண்ட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், 120 டிகிரியில் இருக்கும். ஓகே இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நியூக்ளியோஃபைல் ஓகே நியூக்ளியோஃபைல் அப்படின்றது வந்து ஆட் பண்ண போகிறோம். நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம், எலக்ட்ரான்ஸ் ரிச் ஸ்பீசிஸ். ஓகே எலக்ட்ரான்ஸ் ரிச் ஸ்பீசிஸ் அப்படின்றப்ப எலக்ட்ரான்ஸ் ரிச் ஸ்பீசிஸ் ஓகே அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோ. எலக்ட்ரான்ஸோட இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே இப்போ இதே போல் கார்பனில் காம்பவுண்ட்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும், 5 bonds சிக்மா பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து 5 bonds வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கடுத்து என்ன இருக்கும், empty anti-bonding pi star orbitals. okay empty anti-bonding pi star orbitals. okay empty anti-bonding pi star orbitals. okay this is the pi star orbitals. okay this is the pi star orbitals. okay this is the anti-bonding pi star orbitals. okay pi star orbitals. okay இப்போ இந்த pi star orbitals வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா LUMO அப்படின்னு வந்து சொல்லுவோம். LUMO LUMO lowest unoccupied molecular orbitals. okay lowest unoccupied molecular orbitals. okay அவ்வளவுதான் சரிங்களா. இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த pi star orbitals வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹோமோ இருக்குல்லையா ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் எலக்ட்ரான்ஸோட இருக்குல்லையா இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 5 bondsல வந்து என்ன பண்ணும், இந்த pi star orbitals வந்து என்ன ஆகும், இன்ட்ராக்ட் ஆகும். pi star orbitals வந்து இன்ட்ராக்ட் ஆகும். அப்போ இன்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் இருக்குது. ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3.5. ஓகே ஆக்சிஜனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3.5, கார்பனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.5. ஓகே இப்போ இதே நியூக்ளியோஃபைல்ஸ் இங்கே வந்து அட்டாக் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு வந்து நினைப்போம். இங்கே வந்து அட்டாக் பண்ணலாம்ல அப்படின்னு நினைப்பப்ப திஸ் இஸ் நாட் பாசிபிள், திஸ் இஸ் ஒன்லி பாசிபிள். இங்கே வந்து தான் என்ன ஆகும், அட்டாக் பண்ணும். ஏன் அப்படின்னா
இங்கே வந்து நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து இந்த லூமோவில் வந்து அட்டாக் பண்ணும்போது திஸ் பை பாண்ட் வந்து பிரேக் ஆகிட்டு என்ன பண்ணும், திஸ் ஆக்சிஜன் நெகட்டிவ் அப்படின்னு போகும். ஏன்னா இந்த கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கிறதுனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆக்சிஜனுக்கு தான் வந்து என்னது ஹை. எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன அப்படின்னா the tendency to attract shared pair of electrons towards itself. ஓகே, இப்போ கார்பன் ஆக்சிஜன் இருக்கிறதுனால இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையாக இருக்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பை பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணும், அது எடுத்துக்க பார்க்கும். அப்படி எடுத்துக்க பார்க்குது அப்படின்னா இங்கே வந்து எப்படி சென்டர் பாசிட்டிவ் சென்டர் டெல்டா ப்ளஸ் டெல்டா நெகட்டிவ் அப்படின்னு இருக்கும். அப்போ இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ், ஹோமோ. அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு இந்த பாண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடும், இங்கே வந்து பிரேக் பண்ணிடும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஏன்னா இங்கே வந்து என்னது 3.5, திஸ் இஸ் 2.5. ஓகே, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்றனால இந்த பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இங்கே எடுத்துக்கும். அப்போ இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றப்ப என்ன ஆகுது, அட்டாக் வந்து நடக்காது. திஸ் அட்டாக்ஸ் தான் வந்து என்ன ஆகும், நடக்கும். ஏன்னா இது வந்து எலக்ட்ரோஃபைல்ஸாக வந்து மாறுது, இது வந்து நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்றனால இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றப்ப அட்டாக்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அட்டாக்ஸ் வந்து இருக்கும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இப்படி வந்து அட்டாக் வந்து நடந்துருச்சு, இங்கே நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்றப்ப இது வந்து இங்கே வந்து என்ன ஹைப்ரிடைசேஷனில் இருக்குன்னு சொன்னோம், sp2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, sp2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். இங்கே வந்து அட்டாக் வந்து இப்படி நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், கார்பன் O மைனஸ், ஓகே, H நியூக்ளியோஃபைல். இப்போ என்ன ஆயிடுச்சு, 120 டிகிரிலேருந்து 109 டிகிரி. ஓகே, இந்த பாண்ட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் வந்து 109 டிகிரிக்கு வந்து சேஞ்ச் ஆகிரும். அண்ட் ஹைப்ரிடைசேஷன் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இங்கே sp2லேருந்து என்ன ஆயிடுச்சு, sp3க்கு வந்து என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. sp3 ஹைப்ரிடைசேஷன்ஸ்க்கு வந்து என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்படி தான் வந்து என்ன ஆகும், ஒரு ஹோமோ வந்து லூமோவில் வந்து அட்டாக்கிங் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒன் பை ஒன்னாக வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஒன் பை ஒன்னாக வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். Okay, இப்போ இதே போல C double bond oxygen is more electronegativity, this is delta negative, this is delta positive. Okay, அப்ப Na plus Cn minus அப்படின்னு இருந்திருக்கும். அந்த Cn minus என்ன பண்ணும், going to attack electrophilic center of this position. ஏன்னா இங்க வந்து பாசிட்டிவ் சென்டர் இருக்கு, electrophilic center இருக்கு, electrophilic center இருக்கு அப்படின்றதுனால Cn minus nucleophile அப்படின்றதுனால என்ன பண்ணும், இங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு this pi bond வந்து பிரேக் பண்ணி என்ன பண்ணிடும், ஆக்சிஜன் நெகட்டிவ் அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ நமக்கு வந்துட்டு O மைனஸ் என்ன வரும், Cn. ஓகே, O மைனஸ் Cn. Na ப்ளஸ் வந்து இது கூட ஆட் பண்ணாலும் ஓகே தான், ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அப்போ இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சோடியம் சயனைடு இருக்குது, அது வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அக்வஸில் அசிடிக் மீடியத்தில் இருக்கும்போது சரிங்களா. அப்போ நெக்ஸ்ட் வந்து H2SO4, இது என்னது ஆசிட், இது என்ன பண்ணும், புரோட்டான்ஸை டொனேட் பண்ணும். ஆசிட்ன்றது என்ன சொல்லியிருக்கோம், புரோட்டானை டொனேட் பண்ணும். அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த H2SO4 வந்து ஒரு H+ வந்து என்ன பண்ணும், டொனேட் பண்ணும். இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜோட ஒரு பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடும். OH அவ்வளோதான், Cn அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்துடலாமா, இதே போல் Na plus N minus electrophilic center sigma delta plus delta negative, Cn minus is going to attack and this pi bond is break to oxygen get negative charge. Okay, oxygen get negative charge. Okay, O minus Cn HCl, this is also acid. இது என்ன பண்ணும், H+ டொனேட் பண்ணும். ஓகே, அப்படியே டைரெக்டாக வந்து ரைட் பண்ணிடலாம். ஓகே, இதே போல தான் என்ன நடக்கும், இங்கே நடக்கும், நான் டைரெக்டாக கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்துடலாமா, சோடியம் சயனைடு Na plus Cn minus
Okay, Cn minus, this is also going to attract this pi bond and break to oxygen, get negative charge. Okay, O minus HCN. Okay, next என்ன H plus proton extractions. சரிங்களா, அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒர்க் அப் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. H plus எடுத்துக்கோம். அப்போ டைரெக்டாக நீ என்ன பண்ணிடலாம், HCNOH. Okay, AH. Next, இதே follow Na plus Cn minus, this is nucleophile, pi bonds on the electrophilic central attack பண்ணிட்டு this pi bond வந்து என்ன பண்ணிடும், break பண்ணிடும். Benzene ring, oh. Okay, OPH, okay, phenyx group, okay, H, O minus, Cn. Okay, next H plus protonation, OH. Next இங்கே வந்துடலாம். ஓகே, இப்போ தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சயனோஹைட்ரின் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சயனோஹைட்ரின். இப்போ இந்த சயனோஹைட்ரின்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து கொண்டு வரலாம். ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா cyanide is the good leaving group. Cyanide is the good leaving group. Cyanide, okay, cyanide is the cyanide. Cn minus is the good leaving group. Cyanide வந்து ஒரு குட் லீவிங் குரூப்ஸ்ங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஆல்ரெடி இருந்த கீட்டோனாக இருக்கட்டும், ஆல்டிஹைடாக இருக்கட்டும், அந்த காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன் அக்வஸ் பேஸில். சரிங்களா, இப்போ ஒரு சயனோஹைட்ரின்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன ஆர், ஓகே, ஆர் CnOH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹீட்டோனோ ஒரு ஆல்டிஹைடோ வேணும் அப்படின்னா இதோட ரிவர்சிபிள்ஸ். ஓகே, இது வந்து இருக்கு, இதை நான் எப்படி கொண்டு வருது அதான். ஓகே, அப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சயனோஹைட்ரினா ஒரு அக்வஸ் பேஸில் வந்து போட போகிறேன். ஓகே, அக்வஸ் பேஸ் அப்படின்றப்ப என்ன அப்படின்னா NaOH. ஓகே, in aqueous H2O aqueous condition. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா this is NaOH என்னது, sodium hydroxide. It will be acting as a base நமக்கு தெரியும். ஓகே, பேஸ் அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம், இங்கே OH ல என்ன இருக்கு, புரோட்டான், அசிடிக் புரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்றனால Na+OH- அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த பேஸ் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற அந்த புரோட்டான்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடும், O- அப்படி இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில என்ன இருக்கு, பாண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த OH- வந்து இந்த புரோட்டான் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த சிக்மா பாண்ட் வந்து பிரேக் ஆகிட்டு ஆக்சிஜனில் என்ன வந்துடும், நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகே, அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆர் CnO- அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. C- O- அப்படின்றது வந்து கிடைக்கும். நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், cyanide is the good leaving group அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அதனால this tetrahedral intermediate is the unstable situations. இங்கே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா unstable situationsல இருக்கு tetrahedral intermediate. therefore இது என்ன ஆகும் அப்படின்னா reversible. this negative charge வந்து என்ன ஆகும் அப்படின்னா return back வந்துட்டு குட் லீவிங் குரூப்பாக இருக்கிற this cyanide ions என்ன பண்ணிடும், எலிமினேட் பண்ணிடும். ஓகே, அப்போ எலிமினேட் பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு ஃபைனலாக வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆர் டபுள் பாண்ட் O ப்ளஸ் Cn மைனஸ் அப்படின்றத வந்து கிடைக்கும். ஓகே, எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி நமக்கு வந்து இருந்த ஹீட்டோன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ சயனோஹைட்ரின்ல சயனைடு வந்து குட் லீவிங் குரூப்பாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியுது, இந்த ரியாக்ஷனை வந்து நடத்த முடியுது, இல்லைன்னா நடக்காது. ஓகே, நெக்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பை ஹைட்ரேட்
அண்ட் ketones ஆர் aldehydes இதுதான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ ஹைட்ரேட் அயான்ஸ் NaBH4 இது என்னது அப்படின்னா சோடியம் போரோஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைட்ரேட் அயான்ஸை வந்து என்ன பண்ணுவோம் டொனேட் பண்ணுவோம். ஓகே இப்போ ஹைட்ரேட் அயான்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த NaBH4 நம்ம வந்து எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா ஓகே NaBH4 இப்படி தான் நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். இப்போ இதில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸோட எப்படி இருக்கு ஆக்டேட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. 8 எலக்ட்ரான்ஸோட ஆக்டேட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இப்போ இது வந்துட்டு ஒரு எலக்ட்ரோஃபைல்ஸை நான் வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரோஃபைல்ஸை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருக்கு ஓகே. இப்போ எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா டைரெக்டாக திஸ் நெகட்டிவ் சார்ஜில் இருந்து இங்கே E+ஓட என்ன பண்ணாது அப்படின்னா பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாது. நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா எங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போரான் E என்னாச்சு 10 எலக்ட்ரான்ஸ் மாலிகுல்ஸ் மாறிடுச்சு. இங்கே வந்து ஆக்டேட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு 10 எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்பேண்டட் ஆக்டேட்டுக்கு வந்து போயிடுச்சு சரிங்களா. போரானில் வந்து என்ன இருக்கும் எம்டிபி ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்கும். எக்ஸ்பேண்டட் ஆக்டேட்ஸ்க்கு வந்து என்ன ஆகாது இன்வால்வ் ஆகாது. ஏன்னா அங்கே என்ன இல்லை டி ஆர்பிட்டால்ஸ் வந்து இல்லை. therefore the 10 electron species is not possible but இது என்னவா மாறலாம் BH3 வந்து மாறலாம். போரேன்ஸா வந்து என்ன ஆகலாம் மாறலாம். 6 எலக்ட்ரான் ஸ்பீசிஸா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸா என்ன பண்ணலாம் மாறலாம். ஓகே -H+ வந்து என்ன பண்ணலாம் -H- ஓகே -H- வந்து அதாவது H- லாஸ் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. மைனஸ் போட்டால் அப்படி தான் வரும். H- லாஸ் பண்ணுது அப்படின்றத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னவா மாறும். அப்போ போரான் ஹைட்ரஜன் ப்ளஸ் H- அப்படின்னு இப்படி மாறிடுச்சு அப்படின்னா இது என்னவா இருக்கும் 6 எலக்ட்ரான்ஸ் incomplete octet அப்படின்றதுல மாறும். ஓகே incomplete octet மாறும். this is favorable. this is favorable. ஓகே this is favorable. ஓகே அதனால இது என்ன பண்ணும் ஹைட்ரேட் அயான்ஸை தான் என்ன பண்ணும் இப்படி தான் வந்து டொனேட் பண்ண முடியும். ஓகே இப்படி தான் வந்து என்ன பண்ண முடியும் டொனேட் பண்ண முடியும். அப்போ இந்த NaBH4 வந்து என்ன பண்ணுது இந்த ஹைட்ரேட் அயான்ஸை வந்து என்ன பண்ணும் டொனேட் பண்ணும். அப்போ இந்த ஹைட்ரேட் அயான்ஸை டொனேட் பண்ணுறப்ப எப்படி வந்து பாண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே இப்போ 10 எலக்ட்ரான்ஸ் இன்கம்ப்ளீட் ஆக்டேட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஹைட்ரேட் அயான்ஸ் வந்து டொனேட் பண்ணணும் இல்லையா. ஓகே இதுலேயே வந்து டைரெக்டாக ரைட் பண்ணிடலாமா அப்படியா. அப்போ என்ன கிடச்சிருக்கும் இந்த BH4லேருந்து BH3 ஒன்று கிடச்சிருக்கும் H- அப்படின்றது ஒன்று வந்து கிடச்சிருக்கும். ஓகே அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே இதில் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே அப்போ இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் H- வந்து டொனேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. H- இங்கே வந்து என்னது திஸ் இஸ் டெல்டா நெகட்டிவ் திஸ் இஸ் டெல்டா பாசிட்டிவ். இப்போ H- இருக்கு. H- எங்கே போயிட்டு அட்டாக் பண்ணோம் எலக்ட்ரோஃபிலிக் சென்டர் ஆஃப் திஸ் பொசிஷன். இங்கே அட்டாக் பண்ணி திஸ் பை பாண்ட் வந்து என்ன பண்ணிடும் இங்கே வந்து கொண்டு போயிடும். ஓகே அப்போ O- என்ன வந்திருக்கும் H இங்கே ரைட் பண்ணிக்கலாம் H அப்படின்னு இருக்கும். இன்னொன்று என்ன இருக்கும் BH3 இருக்கும் இல்லையா. அந்த BH3 இருக்கு இல்லையா BH3 ஒன்று கிடச்சிச்சு இல்லையா. அது கூட என்ன பண்ணும் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்படி பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன ஆயிடும் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அதே போல டெட்ராஹைட்ரல் BH4 8 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் வந்துருச்சு போரேன்ஸ். அப்போ என்ன பண்ணும் எகெயின் இது வந்து ஒரு ஹைட்ரேட் அயான்ஸ் வந்து டொனேட் பண்ணும். ஓகே அந்த ஹைட்ரேட் அயான்ஸ் தான் என்ன பண்ணும் இங்கே இருக்கிற ஆல்டிஹைட்ஸில் போயிட்டு எகெயின்ஸ் வந்து அட்டாக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்.
அப்போ இங்கே தான் அட்டாக் நடக்கும் இல்லையா? இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இது அப்படியே இங்கே போயிட்டு அட்டாக் பண்ணி இதை பிரேக் பண்ணிட்டு. ஓகே, அப்போ O மைனஸ், இது நம்மளோட நியூ ஹைட்ரேட் அயான்ஸ், இது நம்மளோட ஆர் குரூப். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மெத்தனால். ஓகே, ஒரு சோடியம் போரோஹைட்ரேட்ஸ் வந்து ஆல்டிஹைடோ கீட்டோன்ஸோ இதில் வந்துட்டு ஆட் பண்ணி மெத்தனாலோ ஆர் வாட்டர்லேயோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா புரோட்டனேஷன்ஸ் வந்து நடக்குங்க. மெத்தனால் அதாவது ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டில் எதை ஆட் பண்ணாலும் என்ன தான் நடக்கும், புரோட்டனேஷன்ஸ் தான் வந்து நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் H+, ஓகே, H+ என்ன ஆகும், இதை அட்டாக் பண்ணிட்டு OH அப்படின்றத என்ன பண்ணிடும், ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, இப்படி தான் வந்து நமக்கு என்ன ஆகும், ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகிட்டு ஆல்கஹால்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இதே போல் இங்கே என்ன பண்ணிடலாம், இப்போ இதே போல் இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே போல் சோடியம் போரோஹைட்ரைட், it will reduce the hydride ions, this hydride is going to attack, this pi bond is break to oxygen, get negative charge, and என்ன ஆகும். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் அட்டாக் பண்ணிவிட்டு டைரெக்டாக ரைட் பண்ணிடலாம். ஓகே, MEO, ஓகே, ஹைட்ரேட் அயான்ஸ் வந்து டொனேட் பண்ணுது, இங்கே போயிட்டு அட்டாக் பண்ணுது, இது நம்மளோட ஹைட்ரேட் அயான்ஸ் O-. நெக்ஸ்ட் வந்து புரோட்டனேஷன்ஸ் வந்து நடக்க போகுது, இது என்ன பண்ணும், H+ வந்து டொனேட் பண்ணும். ஓகே, அந்த H+ தான் இது, இந்த H+ஓட என்ன பண்ணும், பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு MEOH OH. ஓகே, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே என்னது ஆல்கஹால்ஸ் தான். அப்போ இது வந்து புரோட்டனேஷனுக்காக, இது வந்து ஹைட்ரேட் டோனருக்காக. ஓகே, ஹைட்ரேட் டோனர் O-, நம்மளோட இன்கமிங் ஹைட்ரேட் அயான்ஸ், புரோட்டனேஷன் H+, அது அப்படியே H. நெக்ஸ்ட் இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்டிஹைட், another one என்ன இருக்கு, எஸ்டர். 2 different functional groups வந்து இருக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, sodium borohydride is not a good powerful hydrate donor compared to lithium aluminum hydride. ஓகே, lithium aluminum hydride எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த lithium aluminum hydride, this is powerful hydrate donor. Powerful hydrate donor, but sodium borohydride is weak hydrate donor. ஓகே, அப்படி இருக்கிறதுனால என்ன இங்கே நடக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஆல்டிஹைட் இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகே, இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுவோமா, ஆல்டிஹைட் இருக்கு. ஓகே, RC+OH ஆல்டிஹைட். அதே போல் கீட்டோன் இருக்கு, RC+O R. நெக்ஸ்ட் RC+O OR எஸ்டர், RC+O NH2 அமைட். இப்படி இருக்கு. இதுல இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்ஸையும் என்ன பண்ணோம், ரெடியூஸ் பண்ணி ஆல்கஹாலாக மாற்றிடும். இந்த மாதிரி OH வந்து மாற்றிடும். இந்த பை பாண்டை வந்து பிரேக் பண்ணிவிட்டு OH வந்து மாற்றிடும்.
ஃபர்ஸ்ட் வந்து OR குரூப் எலிமினேட் ஆகிட்டு அப்புறம் RCH2OH அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RCH2OH அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணோம். அதே போல் இதுவும் என்ன தான் ஃபார்ம் பண்ணோம், இதை தான் வந்து ஃபார்ம் பண்ணோம். NH2 குரூப்ஸ் எலிமினேட் ஆகிரும், OR வந்து இங்கே எலிமினேட் ஆகிரும். இங்கே என்னென்னு கிடைக்கும், ROH ஹைட்ரேட். இதே போல் இங்கே வந்து போயிட்டு RCH2OH. ஓகே, இப்படி வந்து என்ன ஆகும் கிடைக்கும். இதில் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆட் பண்ணால், ஏன்னா பவர்ஃபுல் ஹைட்ரேட் டோனர் அப்படின்றனால. இதே இது சோடியம் போரோஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா NaBH4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து என்னது, ஒரு வீக் ஹைட்ரேட் டோனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். இது ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் மட்டும்தான் வந்து ரெடியூஸ் பண்ணும். cannot be reduced ester and amide. எஸ்டரையோ அமைடையோ என்ன பண்ணாது, ரெடியூஸ் பண்ணாது. ஓகே, ரெடியூஸ் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இங்கே சோடியம் போரோஹைட்ரேட் தான் வந்து கொடுத்துருக்கு. இங்கே வந்து என்ன இருக்குது, ஆல்டிஹைட் இருக்குது, எஸ்டர் இருக்குது. அப்போ இது ரெண்டில் எதை ரெடியூஸ் பண்ணோம், ஆல்டிஹைடை மட்டும்தான் வந்து என்ன பண்ணோம், இந்த சோடியம் போரோஹைட்ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணோம். எஸ்டர் வந்து என்ன பண்ணாது, ரெடியூஸ் பண்ணாது அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். அப்போ இது சோடியம் போரோஹைட்ரேட் இது என்ன பண்ணும், ஹைட்ரேட் அயன்ஸ் இங்கே டொனேட் பண்ணிவிட்டு ஒரு மைனஸ் அண்ட் எத்தில் ஆல்கஹால்னு ஒரு ப்ரோட்டான்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடும், OH வந்து சேஞ்ச் ஆகிடும். OH ஹைட்ரோஜன் இங்கே C double bond OR அப்படியே. ஓகே, நெக்ஸ்ட் சோடியம் போரோஹைட்ரைட். இதே போல இங்கே இருக்கு, என்ன இருக்குது, கார்பனேட் கார்பன் சோடியம் போரோஹைட்ரைட். இது கோ அவ்வளோ. cannot be reduced halogens. ஓகே, சோடியம் போரோஹைட்ரைட் வந்து இங்கே எலக்ட்ரோஃபிலிக் சென்டராக இருக்குது. ஆல்டிஹைடோ ஹீட்டோட இருக்கும்போது என்ன பண்ணாது, புரோமினை என்ன பண்ணாது, எலிமினேட் பண்ணாது. ஓகே, திஸ் ஒன் ஃபேவர் OH அவ்வளோ. ஓகே, கீழே இந்த பார்ட்ஸ் கவர் ஆகிருக்கா? எஸ். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட். சரிங்களா, நம்மளோட சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.